வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு தருணத்தில் வெட்கப்பட்டிருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், அவமானப்பட்டிருப்போம், துக்கப்பட்டிருப்போம். அந்த தருணங்கள் நம் மனதை சிதைத்து, நம் தன்னம்பிக்கையை குலைத்து, நம்மை சிறியவர்களாக உணர வைத்திருக்கும். ஆனால் அந்த வழிகள்தான், அந்த அவமானங்கள்தான் நம்மை பல மடங்கு உயர்த்துவதற்கான படிக்கட்டுகள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. இந்த நொடியில் உங்கள் கடந்த கால அவமானங்களையும் வழிகளையும் நினைத்து பாருங்கள். அவை உங்களை சுருக்கியதா அல்லது ஒரு புயலாய் எழுந்து நிற்க தூண்டியதா? இது நாள் வரை ஒருவேளை அவை உங்களை சுருக்கி இருக்கலாம். ஆனால் இனி இல்லை. இந்த கதை உங்களுக்குள் இருக்கும் பெரும் சக்தியை தட்டி எழுப்பப் போகிறது. ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவன். பள்ளியில் சக மாணவர்கள் கிண்டல் செய்தால் அவனால் பதில் பேச முடியாது. தன் கருத்துக்களை சொல்ல தயங்குவான். ஒரு முறை ஒரு பேச்சு போட்டியில் அவன் பங்கு பெற்றான். பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அவன் குரல் நடுங்கத் தொடங்கியது. வார்த்தைகள் வர மறுத்தன. பார்வையாளர்கள் சிரித்தனர். அவன் தலை குனிந்து மேடையை விட்டு வெளியேறினான். அந்த அவமானம் அவனை பல நாட்கள் தூங்கவிடவில்லை. இனி ஒருபோதும் மேடை ஏறக்கூடாது என்று சபதம் எடுத்தான். ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு புத்தகத்தை படித்தான். அந்த புத்தகம் அவனை கேள்வி கேட்டது. உன் அவமானம் உன்னை அழிக்க வந்ததா அல்லது உன்னை உருவாக்க வந்ததா? இந்த கேள்வி அவனை உலுக்கியது. அவன் தன் கடந்த காலத்தை புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தான். தான் வெட்கப்பட்ட, அவமானப்பட்ட ஒவ்வொரு நொடியும் நினைத்து பார்த்தான். நான் ஏன் பயந்தேன்? நான் ஏன் பதில் பேசவில்லை? என் குரல் நடுங்கியது ஏன்? இந்த கேள்விகள் அவனுக்குள் பெரும் மாற்றத்தை விதைத்தன. அவன் தன்னை தயார்படுத்த தொடங்கினான். தன் பேச்சில் இருக்கும் குறைகளை நீக்கினான். தினமும் கண்ணாடியின் முன் நின்று பேச பழகினான். புத்தகங்கள் பல படித்தான். அறிவை வளர்த்து கொண்டான். அடுத்த ஆண்டு அதே பேச்சு போட்டியில் அவன் மீண்டும் கலந்து கொண்டான். மேடை ஏறியது. அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவன் குரலில் கம்பீரம் இருந்தது. வார்த்தைகளில் உறுதி இருந்தது. அவன் பேசத் தொடங்கியதும் அரங்கம் அமைதியானது. அனைவரும் அவன் பேச்சில் மூழ்கினார்கள். அவன் பேசி முடித்ததும் கைத்தட்டல் மழை. அவன் வெற்றி பெற்றான். இது வெறும் கதையல்ல, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்தேற வேண்டிய உண்மை. அவமானங்களை ஆறத் தழுவுங்கள். நாம் அவமானப்படும் பொழுது நம் மதிப்பு குறைந்து விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது நம் மதிப்பை அளவிட ஒரு வாய்ப்பு. அந்த அவமானத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் உண்மையான மதிப்பு அடங்கியிருக்கிறது. உங்கள் குறைகளை அடையாளம் காணுங்கள். நீங்கள் எங்கே தவறு செய்தீர்கள், எங்கே உங்கள் பலவீனம் வெளிப்பட்டது, இதை ஆராய்வது உங்களை மேம்படுத்துவதற்கான முதல் படி. பயிற்சி செய்யுங்கள். எந்த துறையில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அந்த துறையில் நீங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யுங்கள். உங்கள் பலவீனத்தை உங்கள் பலமாக மாற்றுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தனித்துவமானவர். உங்களுக்குள் அளவற்ற ஆற்றல் இருக்கிறது. உங்கள் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுங்கள். அவை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். குறை சொல்பவர்களை பொருட்படுத்தாதீர்கள். உங்களை விமர்சிப்பவர்கள், உங்களை இகழ்பவர்கள் இருக்கலாம். அவர்களின் வார்த்தைகள் உங்களை பாதிக்க விடாதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி உறுதியாய் முன்னேறுங்கள். அவர்களின் வார்த்தைகள் உங்கள் எரிபொருளாகட்டும். முயற்சி செய்யுங்கள். தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள். முதல் முயற்சியிலே யாரும் வெற்றி பெறுவதில்லை. தோல்விகள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படி முன்னேறுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஒரு தேர்வில் தோல்வியடைந்திருக்கலாம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை கேலி செய்திருக்கலாம். உங்கள் கனவை யாரோ ஒருவர் தள்ளி போட்டிருக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர்களிடம் இருந்து ஒரு அவமானத்தை சந்தித்திருக்கலாம். அவை அனைத்தும் உங்களுக்குள் ஒரு கோபத்தையும் அதே சமயம் ஒரு பெரும் ஆற்றலையும் உருவாக்க வேண்டும். இந்த ஆற்றலை உங்கள் மதிப்பை பல மடங்கு உயர்த்துவதற்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் எங்கே வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். எங்கே வேதனைப்பட்டீர்களோ அங்கே உங்கள் வெற்றியை கொடியை நாட்டுங்கள். எங்கே அவமானப்பட்டீர்களோ அங்கே உங்கள் சாதனைகளை நிகழ்த்து காட்டுங்கள். எங்கே துக்கப்பட்டீர்களோ அங்கே உங்கள் மகிழ்ச்சியை பறைசாற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள்,
உங்கள் மதிப்பு என்பது மற்றவர்கள் உங்களுக்கு கொடுப்பதில்லை, அது நீங்கள் உங்களுக்கு கண்டறிவது. இன்று முதல் உங்கள் கடந்த கால அவமானங்களை உங்கள் பெரும் வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு வழியும் உங்கள் திறமைகளையும் தைரியத்தையும் நிரூபிக்க கிடைத்த ஒரு வாய்ப்பு. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் மதிப்பை உயர்த்த நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? இந்த கேள்விகளுக்கான பதிலை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் வசமே. இன்னொரு அழகான சிந்தனை வரிகளுடன் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.